நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டெல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிந்து பைரவி சீரியலில் இப்போ ஹீரோவாக வள வந்துட்டுருக்க ஆறுமுகம் பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிந்து பைரவி சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இதில் சிந்து கேரக்டர் பண்ணுறவங்கள நிறைய பேர் ஹேட் பண்ணிட்டு வராங்க. சொல்லப்போனால் வில்லியை தான் நிறைய பேர் வந்து வெறுப்பாங்க. ஆனால் இந்த சீரியலில் ஹீரோயினையே இப்போ நிறைய பேர் வெறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பண்ணாத விஷயத்த பண்ணன்னு சொல்லி ஒரு டாக்டர் ரேஞ்சில் இருக்க ஒரு நபர் மேலே தவறான ஒரு பொய் கேஸ்லாம் போட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாமே ரியல் லைஃப்லயும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நடக்க தான் செய்யுது. அதாவது ஆண் மேல தவறான ஒரு பழி போட்டு அந்த ஆணை திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் இந்த மாதிரி பண்றத நம்ம சில நியூஸ் சேனல்ல கூட பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இந்த சீரியல்ல வர ஹீரோயினான சிந்து கேரக்டரை நிறைய பேர் வந்து வெறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகத்தோடைய அந்த கியூட்டான பேர்லாம் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. இவரு இந்த சீரியல்ல முரடனா நடிச்சாலும் ஒரு உண்மையான பர்சனா நடிக்கிறாரு. ரியல் லைஃப்ல இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா இந்த சீரியல்ல வர மாதிரி தாங்க. கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, இது போலதான் இவர் இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவருடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஆறுமுகமா நமக்கு தெரியும், சிந்து பைரவி சீரியல் மூலயமா ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் இன்னொரு சீரியல்ல இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார். அது என்ன சீரியல் கேட்டீங்கன்னா அன்ஷிதாவுடைய கணவர் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு. ஆமாங்க, செல்லம்மா சீரியல்ல செல்லம்மாவுடைய கணவராக இவரு மாணிக்கம் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இந்த சீரியல்ல இவரை வச்சுதான் கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம். கடைசியா கூட ஹீரோ மாதிரி இவர் வேஷம் மாறு வேடம் பண்றேன்ட்டு என்ன காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா இந்த ஹீரோ விட்டுட்டு இன்னொரு ஹீரோ கூடயே அவங்க போயிருப்பாங்க. ஸோ இந்த சீரியல் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சீரியல்லையும் இவரு கொஞ்சம் முரட்டத்தனமாக தான் நடிச்சிருப்பாரு. இவருடைய ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் ரக்கடா இருந்தாலும் எப்படி பலாப்பழம் பார்க்கறதுக்கு வெளியே சொரசொரப்பா முள்ளு முள்ளா இருக்கு, உள்ள பார்க்க ஸ்வீட்டா இருக்கோ அந்த மாதிரி தான் இவருடைய இன்னர் ஆர்ட். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். அதனாலதான் இவருக்கு ரியல் லைஃப்லயும் வந்து காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. சீரியல் லைஃப்ல என்னதான் இவருக்கு காதல் கை கூடவில்லை அப்படின்னா கூட ரியல் லைஃப்ல கிட்டத்தட்ட 20 வருட காதல் கதை அப்படின்னே சொல்லலாம். 2009 தன்னுடைய வருங்கால மனைவியை அவர் சந்திக்கிறாரு. இவரு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அழகா பேசுவாராங்க. இந்த பேச்சு திறமை இவருக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு. இவரு பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். SRM யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் தான் இவர் படிச்சிருக்காரு. படிச்சுட்டே இருக்கும் போது இவருக்கு குட்டி ஆர்ஜே அப்படின்ற பேரு பட்டம் எல்லாமே கிடைக்குது. அதை வச்சு சில காலேஜ் எல்லாம் போயிட்டு இவர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. சில ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு பண்றாங்க. அப்படிதான் இவருக்கு சூரியன் எஃப்எம்ல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேலை அப்படின்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு சின்னதா இன்டர்ன்ஷிப்பும் போயிருக்காரு. அப்படி போகும்போது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது போகும்போது இவர் கூட ரியலா ஒர்க் பண்ண அங்க இருந்த ஒரு ஆர்ஜவும் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல இவருக்கு ஆப்போசிட்ல இருந்த 2 பேர் அந்த ஒரு ஷோ வந்து போயிட்டு இருந்திருக்கு. அதை கேட்டு இந்த பையன் நல்லா பண்றாளா அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருந்த அந்த ஆர்ஜேவுடைய வாய்ஸை கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வந்து அவர் யாருன்னே தெரியல, இந்த அளவுக்கு ரொம்பவே பெருமையா பேசுறாங்களே, நம்மளும் ஆர்ஜே ஆகலாமே அப்படின்ட்டு இவருடைய மனசுல ஒரு எண்ணம் வருதுங்க. இதுதான் இந்த ஆர்ஜேவுடைய பிளஸ். என்னன்னா முகமே தெரியாதவங்களை வாழ்த்துவாங்க, அதே சமயம் அவங்கள நல்லா திட்டவும் செய்வாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிற விதம் தான் அது. அதனால அப்படியே கடந்து போறது தான் வாழ்க்கை அப்படின்ட்டு இவருடைய வாய்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோன்ட்டு இவர் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா சேர்றாரு. இவர் ஆர்ஜேவா இருக்கும் போதே மான் கராத்தே இந்த படத்துக்காக எஸ்கே அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, சூர்யா அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. இது போல சில செலிபிரிட்டிஸ்லாம் கூட இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. இப்படி ஆர்ஜேவா இவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது இவருக்கு காதல் திருமணமும் நடக்குது. 2009 ஆரம்பிச்ச இவங்களுடைய காதல் பயணம் இப்போ 2025 வரைக்கும் ரொம்ப அழகா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு லவ்வபிளாவே இருக்கு. இவங்களை பார்க்க மறைந்து போன விஜய் சித்ரா மாதிரி இருக்குன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மனைவி நேம் சாய் கிருபை. இவங்களுடைய இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கிருபா கிருஷ்ணா அதுதான் வச்சிருக்காங்க. ஸோ 10 வருட திருமண வாழ்க்கைய ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. 20 வருட காதல் திருமண வாழ்க்கைய ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இவருடைய பர்சனல்
லைஃப். அண்ட் இவர் ஒரு டாக் லவருங்க. இவருடைய வீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கு. அதில் இவருக்கு ரொம்ப பிடிச்ச டாக் எதுன்னு கேட்டால் எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் பர்டிகுலரா வீரா அப்படின்ற டாக் வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டாக் கூட தூங்குறது, போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, போஸ்ட் பண்றது, அந்த டாக் பத்தி பெருமையா பேசுறது, ஈவினிங் ரொட்டீன், இது போல நிறைய விஷயங்கள் இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது தான் என்ன தொடர்ந்து நம்ம ஒரே வேலையை பண்ற மாதிரி இருக்கே, கொஞ்சம் பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே வேலையை விடுறாரு. ஸோ இவரு ஆர்ஜே வேலையை விட்டதுமே நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்றாரு. ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது தான் இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான் பார்க்க ரகடா இருக்கிறதுனாலே இவருக்கு வில்லன் ரோல் கிடைக்குது. இந்த படம் மாதிரியே ஒரு சீரியல் கொண்டு போன சீரியல் அப்படின்னா அது சிவகாமி. இதுல வினோத் பாபு அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா இந்த சீரியலை பார்க்கறதுக்கு அப்படியே படம் மாதிரி தான் இருக்கும். இந்த கேஸ்ட் ரீதியா ஏற்படுற சில பிரச்சனைகள், அதுல நடக்கிற சில சர்ச்சைகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. இதுல ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். யாருடா அந்த ஆனந்த கிருஷ்ணன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ஆறுமுகமாகவும் மாணிக்கமாகவும் அறிமுகமான இவருடைய ரியல் நேம் தான் ஆனந்த கிருஷ்ணன். ஸோ இவருக்கு இந்த சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேன் ஃபாலோஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி மினிஸ்டர் கேரக்டர்லாம் பண்ணாரு அப்படிலாம் கூட சொல்லப்படுது. இந்த சீரியலை தொடர்ந்து இவருக்கு விஜய் டிவில தான் சில சீரியல் வாய்ப்புலாம் வந்தது. அதுக்கப்புறம் இவருக்கு அமுதாவும் அன்னலட்சுமியும் அப்படின்ற சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சது. இது போல சீரியல் வாய்ப்புலாம் இவருக்கு அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருந்திருக்கு. இவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. நிறைய தியேட்டர்ஸ் பண்ணியிருக்காரு. தியேட்டர் டேக்காக இவர் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல ஒவ்வொரு கேரக்டர் ரோலும் எடுத்து போட்டோ எடுத்து அந்த ரோலாவே மாறி இமிடேட் பண்ணி சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. இவரு சீரியல் மட்டும் இல்லைங்க, சினிமாவும் நடிச்சிருக்காரு. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா இரவின் நிழல். இதுல சாமியார் கேரக்டர் வரவரே இவர் தான். ஸோ இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் பிக் ஸ்கிரீனே சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா எஸ்கே அவர்களை இவர் இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அவர் கூட சேர்ந்தே பிரின்ஸ் அப்படின்ற படத்திலும் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாதுங்க, அதையும் தாண்டி டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஒரு சில ஷார்ட் பிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு, சீரீஸ்லாம் எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா இவருக்கு ஒரு சீரீஸ்க்காக அவார்டும் கிடைச்சிருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா இன் அம்பர் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம்க்கு தான். ஸோ இதுக்காக இவருக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டும் கிடைச்சது. ஏஆர்ஆர் வந்து இவருக்கு கேப்லாம் கூட போட்டிருக்காரு இரவின் நிழல் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் அப்போ. இவரை எல்லாருமே அவருடைய நிக் நேம் வச்சு ஏகே அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ ஏகேனா அஜித்குமார் கிடையாதுங்க, ஆனந்த கிருஷ்ணன். ஸோ அதனால தான் எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க. எடுத்ததுமே இவருக்கு ஆர்ஜே வேலை கிடைச்சிருச்சுன்னா இல்லைங்க, அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டிஜிட்டல் மீடியாவில் தான் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஆர்ஜேவாகவே இருந்திருக்காரு. ஸோ இப்படி தான் இவருடைய கெரியர், பர்சனல் லைஃப் எல்லாமே சூப்பராக இவர் வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு சீரியல், அதாவது சிந்து பைரவி சீரியல் நாங்கள் இவருக்காக தான் பார்க்குறோம் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.